ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல். அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அபி கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறத அஞ்சலி ராகவும் தெரிஞ்சுக்கிறாங்க. அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, டேய் என்னோடய கல்யாண நாளைக்கு நீ எப்படியும் வைக்க தானே அப்புறம் விருந்து, அதுக்கு நம்ம அபிக்கிட்டே கொடுத்துடலாமே அப்படிங்கிறாங்க. ராகவும் வேணான்னு சொன்னாலும் அக்கா ஆசைப்பட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அபிக்கிட்டே அந்த ஆர்டரை கொடுத்துட்றாங்க. அபியும் அழகாக சூப்பராக சமையல் செஞ்சு ஸ்வீட்டு எல்லாமே விதவிதமாக கொண்டு வந்து இங்கே பரிமாறிடுறாங்க. அபியும் அணுவும் எல்லாருக்கும் நல்லபடியாக சாப்பாடை செஞ்சு கொடுத்தோன்னே எல்லாரும் பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் அக்கா இந்த டென்ஷன் பார்ட்டியை எல்லாத்துலேயும் சொல்லி கொடுப்போமா, இவர் பயங்கரமாக எப்படிலாம் டென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு அணு சொன்ன உடனே அணு சொல்கிறாங்க, வேணாண்டி அதெல்லாம் வம்பாயிரும், நமக்கு என்ன தொழில், அதை பார்க்க வந்தோமா அதை முடிச்சுட்டு போயிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லி அணு சொல்கிறாங்க. ஆனாலும் அபிக்கு அந்த ஆசை விடலை. என்ன பண்ணுறாங்க, நான் கண்டிப்பாக சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே எல்லாரையும் கூப்பிட்டு இவர் பயங்கரமான டென்ஷன் பார்ட்டி, சிடுன்னு விழுவார் அப்படின்னு எல்லாத்துலேயும் சொல்கிறாங்களா அபி. உடனே அங்கே வர ராகவ் என்ன பண்ணுறாங்க, நில்லு, என்ன நீ என்னை பற்றி சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அபி வேகமாக அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. டக்குன்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஐயோ கையை விடுங்க அப்படின்னு அபி கத்துறாங்க. அதுக்கு அடுத்த பார்க்கல அணுகிட்ட, ஐயோ அக்கா நான் அவரை பற்றி கனவு கண்டேன், கனவுல கூட அவர் என் கையை பிடிச்சி இழுக்கிறாருக்கா அப்படிங்கிறாங்க. நான் சொன்னால் கேட்டியா, எதுக்கு நீ கனவு காங்குற அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி தலையில் ஒரு கொட்டிட்டு அபியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கேக்கு விட்டுறாங்க. சூப்பராக ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. அபியை பார்த்த உடனே அங்கே முரளி என்ன பண்ணுறாங்க, அவங்க கண்ணில் படாத மாதிரி அங்கேருந்து நவந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறாங்க எல்லாரும். அப்போ அங்கே ராகவ ஆட சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம அபி இருந்துட்டு சொல்கிறாங்க, அஞ்சலியை பார்த்து சொல்கிறாங்க, அவருக்கு ஆட தெரியாது போல இருக்குது, டான்ஸ் எல்லாம் வந்தால் தானே ஆட முடியும் அப்படின்னு. அபி சொன்ன உடனே செம்மக்கம் வந்துடுது ராகவுக்கு. யாருக்கு ஆட தெரியாது, நான் பாரு ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆட ஆரம்பிக்கிறாங்க. உடனே கூடவே இந்த ஒட்டுவா ரொட்டி மாதிரி லாவணியாவும் போய் ஒட்டிக்கிறாங்க. அவங்களோட கையை பிடிச்சிட்டு ஆடுறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஆடி முடிக்கிறாங்க ராகவ். அப்படியே இன்னமும் என்னடா இவ்வளோ அழகாக ஆடுறாரு அப்படின்னு சொல்லி அபியை வாயை பலந்து பார்க்குறாங்க. சூப்பராக ஆடிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிறாங்க. என்ன என் தம்பிக்கு ஆட தெரியாதுன்னு சொன்னியே, இப்போ பார்த்தியா எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிட்டான் அப்படிங்கிறாங்க. நான் சும்மா சொன்னேன்க்கா, சும்மா பேச்சுக்கு தான் அப்படிங்கிறாங்க. சரி விடு, என் தம்பி சூப்பராக ஆடுவான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகவ் அபியவே பார்க்குறாங்க. அபியும் ராகவ் அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. 2 பேரும் முறைக்கிறதும் பார்க்குறதும் ஒரே கலவரமாக போயிட்டுருக்கு. பார்க்கலாம் என்னைக்கு இந்த கலவரம் காதலாக மாறுங்கிறத நம்மளும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.